மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி குறித்து முதலாக கூட்டணி குறித்து முடிவு கொடுக்கும் போதே அப்போதே பத்திரிகையாளர் எல்லாம் நீங்கள் உள்பட இல்லை நீங்கள் எல்லாரும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க தான் பேசிக்கிற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆனால் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. இதில் நம்ம என்னுடைய பார்வைங்கிறது அது இருக்காது. பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது யாருக்கும் உரிமையான கட்சி கிடையாது. இது ஆல் இண்டியா பார்ட்டி. பார்ட்டியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 300 மேற்பட்ட எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1300க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ள மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியில் இன்னைக்கு நான் 3 வருஷம் மாநில தலைவராக இருக்கலாம். என்னுடைய இது தொடர்ந்து கட்சி அனுமதிச்சாதான் நம்ம மேற்கொண்டு தொடர முடியும். ஆனால் திமுக அப்படி இல்லை. அது ஒரு குடும்ப கட்சி. அதில் வாரிசுங்கிறது தான் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கும். அதனால் இதில் இருக்கக்கூடிய கட்சி இல்லை. ஏற்கனவே என்னுடைய ஒரு நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஆளுக்கும் 3 வருடம் கண்டிப்பாக உண்டு. இப்போ சிறுபான்மையினர் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு தான் அவருக்கு தரலங்கிற குற்றச்சாட்டு இல்லை இல்லையா. இப்போ சதீஷ் ராஜா வர்த்தக பிரிவில் இருக்கிறாரு. இவர் ஒரு கிறிஸ்தவர் தான். இவர் ஜான்சன் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு போட்டிருக்கிறோம். ஏற்கனவே வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. பிறகு மீனவர்களுடைய ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கோம். மாநில தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவரடிக்கு ஒரு சீமா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஜான்சன் இருக்காங்க, சதீஷ் ராஜா இருக்காங்க, சீமா இருக்காங்க. இன்னும் வரிசையாக ஒவ்வொருத்தரையாக பேர் சொல்லலாம். அதாவது தேர்தல் என்பது வேறு. அரசியல் கூட்டணி கட்சிகள் இன்னும் 7 மாதம் இருக்குது. பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடைபெறும். நிகழ்வு வச்சு தான் இன்றைக்கி நாட்டில் ஆட்சிங்கிறது மாற்றங்கள் எல்லாம் வரும். அதனால் இன்னும் காலங்கள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கணும். அதாவது இது களைய வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எந்த விதமான குரூப்பிஸும் கிடையாது. ஆனால் என்னென்னா, உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லி அது மாதிரி கேட்குறீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே குரூப்பிஸும் கிடையாது. இன்றைக்கும் பிஜேபி கட்சி யாருக்கும் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். பட் அவருடைய கருத்துக்குள்ளே நான் போக முடியாது. பிஜேபி யாருடைய பின்னணியிலும் இல்லை. அதாவது என்னென்னா, இது நமக்கு சுதந்திர நாடு. யார் வேணாலும் கட்சியாக, நாளைக்கு நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அது தலைவராக வரலாம், மாநாடு நடத்தலாம். அவர்கள் போவதற்கான சுதந்திரம் இருக்குது. அவர்கள் போகிறார்கள். அதெல்லாம் நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியும். அதாவது இது குறித்து நாங்கள் சட்டமன்றத்திலே நிறைய பேசியிருக்கோம். திருநாய் பிரச்சனை இந்த பெரிய பிரச்சனையாக சட்டமன்றத்திலே கொடுத்து பேசியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது குறித்த நாய்களுக்கு நாங்கள் இந்த ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணியிருக்கோம், இவ்வளவோ எண்ணிக்கையெல்லாம் கூட சொல்லி அதை சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அரசாங்கம் எதுலேயுமே கவனம் செலுத்துறது இல்லையே. அதனால் இதுலேயும் அவங்க வழக்கம் போல கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க.